இலவசம் என்பது வளர்ச்சி அல்ல, அது வெறும் கவர்ச்சி என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் உள்ள 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் நேற்று நடந்தது. கூட்டத்தில் தலா 14 ஆண் மற்றும் 14 பெண் வேட்பாளர்களை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியில் தனி மாநிலமாக 16 முறை தீர்மானம் போடப்பட்டும் பலனில்லை. புதுச்சேரியை காங்கிரஸ் ஆண்டது, இப்பொழுது பாஜக கூட்டணியில் ரங்கசாமி ஆள்கிறார். ஆனால் உரிமை கிடைக்கவில்லை. மாகே ஏனாம் இல்லாத தனி மாநிலமாக புதுச்சேரியை அறிவிக்க வேண்டும். அரசியலை தொழிலாக மாற்றிவிட்டனர். 2 அல்லது 3 கோடி ரூபாய் இருந்தால் புதுச்சேரியில் ஒரு தொகுதியை வாங்கிவிடலாம் என்ற நிலை உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் மக்களுடன் இருக்கும் 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் தான். நிச்சயமாக இந்த தேர்தலில் முதலிடம் பிடிப்போம் என்றார். புதுச்சேரியில் வாங்கி சென்ற கேக் தரமாக இல்லை என கூறி பேக்கரி ஊழியர்களை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டின் அருகே வழுதாவூர் சாலையில் பேக்கரி ஒன்று உள்ளது. இன்று காலை ஒருவர் அங்கு கேக் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் கேக் தரமாக இல்லை என கூறி 5க்கும் மேற்பட்டோர் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை சரமாரியாக தாக்கினர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் சனி பெயர்ச்சி முடிந்து 2ஆம் நாளான இன்று பிரபல திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவானை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் தங்க காக்கிய வாகனத்தில் வீற்றிருந்த சனீஸ்வர பகவானையும் தரிசனம் செய்தார். கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்கள் சிவகார்த்திகேயனை சூழ்ந்து முண்டியடித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சிலர் செல்பியும் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன் இன்று சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மகளிரும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட தாய்க்கிழவி படத்திற்கு மக்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தரிசனம் சிறப்பாக இருந்ததாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 32 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுமானியை எம்பி செல்வகணபதி வழங்கினார். புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பரிந்துரையின் பேரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என 32 நபர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கி 32 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுமானியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். சர்வதேச மகளிர் தின விழா புதுச்சேரி மாநில அதிமுக மகளிர் அணி சார்பில் உப்பளம் தலைமை கழகத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாநில மகளிர் அணி செயலாளர் விமலா ஸ்ரீ முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மாநில செயலாளர் அன்பழகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன், தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான விடியா திமுக ஆட்சியில் பெண்கள் அச்சம் கலந்த பயத்துடன் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தங்களது நியாயமான உரிமைக்காக போராடிய துப்புரவு பெண் தொழிலாளர்களையும், அங்கன்வாடி பெண் தொழிலாளர்களையும், பெண் ஆசிரியர்களையும் மனிதாபமின்றி இரவு நேரத்தில் கைது செய்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மகளிர் தின வாழ்த்து கூற எந்த உரிமையும் இல்லை என்றார். இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில கழக இணைச் செயலாளர் வீரம்மாள், மாநில துணைச் செயலாளர் உமா என்கிற கோவிந்தம்மாள், மாநில மகளிர் அணி தலைவி தரணி தேவி, மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர்கள் பவானி, மகேஸ்வரி உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் பலர் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி மாநில எல்லைகளை தாண்டி பல்வேறு செயல்பாடுகள் மூலம் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த நிலையில் ஜோ சார்லஸ் மார்டின் பிரான்ஸ் சென்றபோது அங்குள்ள புதுச்சேரி மக்கள் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் ஹீமர் பேக், சந்திரமௌலி, ராஜேஷ், இளங்கோ, பச்சையப்பன் மற்றும் முருகன் பத்மநாபன், இந்திய எம்ஜிஆர் பேரவை தலைவர் உள்ளிட்டோர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்வு வெளிநாடுகளில் வசிக்கும் புதுச்சேரி மக்களிடையே லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் அதன் அரசியல் பயணத்திற்கும் நாடு விட்டு நாடு ஆதரவு அதிகரித்து வருவதை வெளிக்கொண்டு வருகிறது. ஆரோவில்லில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த சைக்ளாத்தான் ஓட்டத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள், உள்ளூர்வாசிகள் பங்கேற்றனர். ஆரோவில்லில் 58வது உதய தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும்
சைக்கிள் ஓட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிரீன் டைகர் சைக்கிள் குழுமம் சார்பில் சைக்கிளத்தான் போட்டி துவங்கியது. 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்டத்தில் 37 பேர் பங்கேற்றனர். இவர்கள் குயிலாப்பாளையம், பொம்மியார்பாளையம், ஈசிஆர் சாலை வழியாக காலாப்பட்டு, கீழ்புத்துப்பட்டு, நெசல், ஒழுந்தியாப்பட்டு, கிளிநூர் வரை சென்று மீண்டும் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலையில் இருந்து புளிச்சப்பள்ளம், இரும்பை, இடையாஞ்சாவடி வழியாக செட்டி டியூட் வந்தடைந்தனர். இதேபோன்று 50 கிலோமீட்டர் தூரத்தில் 73 பேரும், 20 கிலோமீட்டர் தூரத்தில் 77 பேரும் பங்கேற்றனர். 10 கிலோமீட்டரில் 65 சிறுவர்கள் பங்கேற்றனர். இவர்கள் ஆரோவில் உட்பட சாலைகளில் இளம் சைக்கிள் ஓட்டக்காரர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளில் கிரீன் டைகர் சைக்கிள் குழும நிர்வாகிகள் சேர்ந்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெயராம் ஹோட்டல் பின்புறம் உள்ள வாணிதாசன் வீதியில் சாலைகள் கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்களால் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள், பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெயராம் ஹோட்டல் பின்புறம் வாணிதாசன் வீதியில் பொதுப்பணித்துறை சார்பில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சாலைகள் அமைக்க தேவையான ஜல்லி, மண் ஆகியவை நடுரோட்டில் கொட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதியில் 2 தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவசர தேவைக்காக செல்லும் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருத்துவர்கள் மிகவும் சிரமம் அடைந்து வந்தனர். இதுகுறித்து அவர்களிடம் பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்கள் கேட்டபொழுது அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி அனுப்பியுள்ளனர். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த மருத்துவர்கள் இதுகுறித்து உரிய புகார் அளித்தும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் கவர்னர் மாளிகை முன்பு வடை சுட்டு மட்டுமே 5 வருடத்தை ஓட்டினார்கள் என்றும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய எதிர்வரும் தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என பிரகாஷ் குமார் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுமானியை வழங்கும் நிகழ்ச்சி முருகன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி முதியோர், விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை பெறும் ஆணையை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய பிரகாஷ்குமார் எம்எல்ஏ, கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் நடைபெறவில்லை என்றும், 5 வருடங்களாக கவர்னர் மாளிகை முன்பு வடை சுட்டு நாராயணசாமி ஆட்சியை ஓட்டினார் என குற்றம் சாட்டினார். மத்திய பாஜக அரசு உள்ளதால் எதிர்வரும் தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய கூட்டணிக்கு வாக்களித்து புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி பாண்டிச்சேரி காஸ்மோ சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா தனியார் ஹோட்டலில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ்பி ஸ்ருதி, முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மணி செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார்கள். ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அஜ் அஹ்மத், குஷால், செல்வ கணபதி, பாலாஜி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் முன்னாள் தலைவர்கள், அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக செயலாளர் சுரேஷ்குமார் நன்றி உரை வழங்கினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகரில் எம்எல்ஏ சிவா மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி புடவைகள் மற்றும் இனிப்புகளை மகளிருக்கு வழங்கினார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதி துர்கா நகரில் வில்லியனூர் திமுக பிரமுகர் ரமேஷ் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி பட்டுப்புடவைகளை, இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள், துர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த தேசிகன், அச்சுதன், சக்திவேல், பாஸ்கர், சசிகுமார், பிரகாஷ், சிவபிரகாசம், நடராஜன், குமார், வெங்கடேஷ், தீபன், குருநாதன், பாலா மற்றும் திமுக மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசூர் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் வளாகத்தை சுற்றிலும் 1,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவிலை சுற்றியுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு மூலம் 40,39,000 ரூபாயில், கூத்தாண்டவர் கோவில் சுற்றியுள்ள மேற்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் மூலம் 32,02,000 ரூபாய்க்கும், கூத்தாண்டவர் கோவிலை சுற்றியுள்ள தெற்கு தேரோட்ட வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் மூலம் 42,12,000 ரூபாயில் பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல்,
இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவிப்பின்படி நோனாங்குப்பம், உஷ்டேரி குழாம்களில் பெண்கள் இலவசமாக படகு சவாரி செய்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் நோனாங்குப்பம், உஷ்டேரி படகு குழாமில் உற்சாகமாக படகு சவாரி செய்ய ஆர்வம் கொள்வார்கள். இந்நிலையில் மகளிர் தினத்தை ஒட்டி அங்கு இலவசமாக படகு சவாரி செய்யலாம் என்று அரசு அறிவித்தது. இதன்படி படகு சவாரிக்கு வந்த மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி வரவேற்றார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி இந்து சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் நோனாங்குப்பம், சுண்ணாம்பாறு மற்றும் ஊஷ்டேரி படகு குழாம்களுக்கு வருகை தரும் பெண்கள் கட்டணமின்றி இலவசமாக படகு சவாரி வசதியை 3000 மகளிர் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்கள் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் மேலாண்மை திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மேலாண்மை துறை சார்பில் கலைக்கல்லூரி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் MIT Elite 26 என்ற மேலாண்மை திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மூலம் மாணவர்களின் தலைமைத்துவம், முடிவெடுக்கும் திறன், குழு ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை திறன்களை வளர்க்கும் வகையில் பல்வேறு மேலாண்மை செயல்பாடுகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டன. பல கல்லூரிகளில் இருந்து வந்த மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் தொழில்துறையைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், தனியார் வங்கி துணை தலைவர் சுந்தர்ராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழிகாட்டி உரையாற்றி அவர்களை ஊக்குவித்தார். மாணவர்களின் அறிவு, திறன் மற்றும் மேலாண்மை திறன்களை மேம்படுத்தும் இந்த MIT Elite 26 நிகழ்ச்சி கல்வி மற்றும் தொழில்துறைகளிடையேயான இணைப்பை வலுப்படுத்தும் ஒரு சிறந்த முயற்சியாக அமைந்தது. பிரசித்தி பெற்ற பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளக்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, தனபூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணகுதி, தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வாக இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் காலை கடம் புறப்பாடு நடைபெற்று மகா பூர்ணகுதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய ஒருங்கிணைந்த மையங்களே தீர்வு என சென்னை பிரஸ்ட் சென்டர் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா கூறுகையில், மருத்துவரின் நேரடி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய மூன்றும் ஒரே கூறியின் கீழ் வழங்குவதன் மூலமாக துல்லியமாக மற்றும் விரைவான நோயை கண்டறிதலை சாத்தியமாக்க முடியும். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியில் செய்யப்படும் திசு பரிசோதனைகளில் 25% பேருக்கும், மறு பரிசோதனை தேவைப்படும் பொழுது அவர்களில் 62% பேருக்கும் புற்றுநோய் உறுதி செய்யப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 2026 மாதம் முழுவதும் அதிநவீன 3D டிஜிட்டல் மோமோகிராஃபி பரிசோதனை 1/3 பங்கு கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதி மக்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரஸ்ட் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் பேசுகையில், இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டியுள்ளதாகவும் இதில் 55 பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். விழிப்புணர்வு இன்மை காரணமாக பலர் மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மார்பகத்தை பாதுகாக்கலாம் என்றார். மார்டின் குழுமம் சார்பில் ராமநாதபுரத்தில் நாராயணன் காவேரி கால்வாயை 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்காக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அர்ப்பணித்தார். தமிழ்நாட்டின் மிகவும் வறட்சியான மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 54 கிலோமீட்டர் நீளமுள்ள நாராயணன் காவேரி கால்வாயை புதுப்பித்து சுமார் 5 லட்சம் மக்களுக்கு பயனளிக்கும் மகத்தான பணியை மார்டின் குழுமம் சுமார் 50 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் பலன்களை பொதுமக்கள் அர்ப்பணிக்கும் விழா பசும்பொன் கமுதி ஊராட்சி மார்னிங் ஸ்டார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மார்டின் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லீமா ரோஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின், மெகா அறக்கட்டளையின் நிறுவனர் நிமல் ராகவன், APJ அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளையின் கலாம் வீடு இணை இயக்குநர்
ஷேக் சலீம், மாவட்ட விவசாய சங்க தலைவர் முத்துராமலிங்கம், நடிகர் மற்றும் AMD அறக்கட்டளை சார்பில் அருள்மொழி தேவன், பருதி நலன் அறக்கட்டளை நிறுவனர் நாகேந்திர சேதுபதி ராஜா, மார்னிங் ஸ்டார் கல்லூரி சார்பில் அல்போன்ஸ் பாத்திமா, சமூக மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர் நெருப்பு தமிழர் நெல்லி சிவா, மார்னிங் ஸ்டார் பெண்கள் கல்லூரி முதல்வர் அமலி, ஆரோக்கிய செல்வி, தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் மற்றும் இயற்கை விவசாயி ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின், நாங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் இந்த கால்வாயை தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம். இது ஒரு தொடக்கமே. நல்ல செயல்களை செய்வோருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை செய்தோம். அரசியலில் பணம் கொடுத்து ஓட்டு பெறும் எண்ணம் மட்டுமே இருக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் நமது மன்னர்கள் மற்றும் முன்னோர்களின் சாதனைகளை மறைந்து விடுகிறோம். கல்லணை போன்ற மகத்தான கட்டிடங்களை கட்டிய தமிழர்களின் பெருமையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என்றார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தை தேர்தல் அதிகாரி கோவிந்தசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் இன்று தேர்தல் துறை சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் தொடங்கிய நடைபயணத்தை தேர்தல் துறை அதிகாரி கோவிந்தசாமி, SP மாறன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 1600க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு இந்த மிகப்பெரிய விழாவை நடத்தினர். விழாவின் தொடக்க பகுதியில் மொபைல் வேன் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் வாக்களிக்கும் செயல்முறையின் நேரடி விளக்க காட்சி அளிக்கப்பட்டது. மேலும் அந்த வாகனம் நடைபயணத்தின் முன்பாக சென்று பெண்கள் பங்கேற்பாளர்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பெண்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்களை பதிவு செய்து தங்களது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். பெண்களின் வலுவான பங்கேற்பு ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்ற செய்தி இதன் மூலம் வலியுறுத்தப்பட்டது. காரைக்காலில் ரமலான் பண்டிகையை ஒட்டி தெற்கு தொகுதி மக்களுக்கு சக்திவேல் பிரபு அரிசி வழங்கினார். இஸ்லாமியர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான ரம்லான் இஸ்லாமியர்களால் ஒரு மாதம் நோன்பு இருந்து கடைபிடிக்கப்படுகிறது. ரம்லான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் 6 வேளை தொழுகை செய்து நோன்பு கடைபிடிக்கின்றனர். நோன்பு காலத்தில் இஸ்லாமிய மக்கள் தங்களால் இயன்ற தானம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட மீராப்பள்ளி தோட்டம், புதுநகர், வல்லில் சீதா காதி தெரு, சுண்ணாம்பு கார வீதி, சேமியா குளம், லைன் கரை வீதி பகுதிகளில் ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு இங்கு வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் AVS சக்திவேல் பிரபு அரிசி மூட்டையை வழங்கினார். அவரை இன்முகத்துடன் வரவேற்ற அப்பகுதி மக்கள் அரிசியை பெற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தினர். கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிராடி பொறையாத்தம்மன் ஆலய லகு கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையின் தென்பகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் எல்லை தெய்வமாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிடாரி பொறையாத்தம்மனுக்கு கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் காலை விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாசு ஹோமம், மூலமந்திர ஹோமம், மகா பூர்ணகுதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கடம் புறப்பாடு நடைபெற்ற நிலையில் லகு கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.